ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நாள் நமக்கு நல்லது. ஆகாமி கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதே நான் நாடுவேன். ஆண்டவருடைய ஆலயத்தை நான் தேடுவேன், அவருடைய சமூகத்தை நான் தேடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுமா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை ஸ்தோத்திரம். சேர்ந்த ஆண்டவர் நாமத்தை ஆராதிக்க ஹல்லேலூயா. யெகோவா இந்த பகல் வேளையில துதித்திட தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோம், கூட வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை. நன்மை செய்தவரே நாங்கள் நன்றியை கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை நான் பாடுவேன், அவரை நான் துதிப்பேன். உம் கரங்களில் உற்சாகமாய் மிதக்கிறோமே.
தந்தோம் தூயவரே சுவையே. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவரே 1000 நாட்களில் ஆண்டவரே அப்பா 1000 பிரகாரங்களிலும் 1000 நாட்களிலும் ஆண்டவரே நான் வாசமாய் இருப்பதை பார்த்திலோ ஆண்டவரே நான் சுகமாய் இருப்பதை காட்டிலோ ஆண்டவரே நன்மையால் நான் நிறைந்திருப்பதை காட்டிலோ உம்முடைய ஆலயத்தில் காத்திருப்பதை நான் வாஞ்சையாய் தாகமாகும் ஆண்டவரே அப்பா நான் காத்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் வாஞ்சிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் உணர்வடைகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், நல்லவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை கரங்களிலே ஒண்ணு இல்லப்பா கொடுக்கிறதற்கு. எனக்கு ஆண்டவரே அப்பா ஒரு காணிக்கை உண்டு, அது ஸ்தோத்திர பலியாப்பா ஆண்டவரே. அது உமக்கு செலுத்துகிற நன்றி ஆண்டவரே. என்கிட்ட ஒன்றும் இல்லாதிருந்தும் ஆண்டவரே என்னை பேச வைத்தீரே, என்னை பாட வைத்தீரே, என்னை துதிக்க வைத்தீரே ஆண்டவரே. இந்த பாக்கியத்திற்காக உமக்கு நான் காணிக்கை நான் செலுத்துவேன். இதை கொண்டு நான் உம்மை நான் மகிமைப்படுத்துவேன், இதை கொண்டு நான் உம்மை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. ஆறுதலின் தெய்வமே திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் உள்ளமும் உடலும் கிம்பிரித்து சத்தம் விடுது. ஆமென். கிம்பிரித்து ஆறுதலின்
பார்க்கலாம். ஆறுதலின் உம்முடைய எவ்வளவு இன்பமானது. ஆமே, எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையா. ஆமே, நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. ஆறுதல் தெய்வமே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து அவர் ஆறுதலின் தேவன், அவர் நன்மையின் தேவன், நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். யோவானில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆறுதல் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே அநேக உபத்திரங்களும் அநேக பாடுகளும் அநேக வேதனைகளும் நிந்தங்களும் அநேக பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, பிரச்சனை உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் சமூகத்தை நீங்கள் தேடுவீர்களானால், என் சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களானால், என்னோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் இருப்பீர்களானால், எனக்குள்ள நீங்கள் நிலைத்து நிற்பீர்களானால், நான் எப்படி இந்த உலகத்தை நான் ஜெயித்தேனோ, எப்படி விசுவாசத்தை கொண்டு நம்பிக்கை கொண்டு என்கிட்ட எந்த ஒரு வல்லமை இல்லாத நேரத்தில் நான் பிதாவை நம்பினேன், அவரை நான் விசுவாசித்தேன், அவர் எனக்கு உதவி செய்தார், அவர் எனக்கு வல்லமையை கொடுத்தார், எனக்காய் ஒரு ஆவியானவர் அனுப்பினார், அவர் என்னை தேற்றினார், அவர் என்னை பலப்படுத்தினார், அவர் எனக்கு உதவி செய்தார். இயேசுவானவர் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, அவர் முழுமையாய் இந்த உலகத்தில் இந்த உபத்திரவத்தில் அவர் முழுமையாய் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தபடினால பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி இயேசுவானவரை ஆறுதல் படுத்தி, ஹல்லேலூயா, அவரை பலப்படுத்தி அந்த 40 நாள் வனாந்திரத்தில் அவருக்கு வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுத்து, ஹல்லேலூயா, ஊழியத்தின் பாதையில் வல்லமையாய் பயன்படுத்தின தேவன். ஹல்லேலூயா, அந்த தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கும் ஆண்டவர் ஆறுதலை அளிப்பா, நம்மையும் ஆண்டவர் தேற்றுவா. அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி, நம்மளுடைய கூக்குரலை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னை கண்ட தேவன், என்னை காண்கின்ற தேவன் இந்த நேரத்தில் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, உம்முடைய ஆளுகை என்னோடு கூட இருக்கிறது, உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் அவரோடு கூட இருக்கும்போது தான், அவரோடு கூட உறவாடும் போது தான் ஆண்டவர் இந்த காலையில உணர்த்தினாரு. நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டே இருக்கும்போது, கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும்போது தான் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட நிலைத்து நிற்கும். நம்ம துதிக்கிறதை நம்ம நிறுத்துவோமானால் பிரசன்னம் நம்மை விட்டு கடந்து போகும், பிரசன்னம் நம்மளை விட்டு கடந்து போகும். ஹல்லேலூயா. சீனாய் மலையிலே மோசே ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த போது பிரசன்னம் கடந்து வந்தது, மகிமை கடந்து வந்தது. அவன் துதிக்கிறதை நிறுத்தி விட்டு கீழே வரும்போது பிரசன்னம் அவனை விட்டு விலகி போனது. ஹல்லேலூயா, அந்த இடத்தை விட்டு கடந்து போனது.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவர் துதிக்கும் போதவே ஒரு மகிமையான பிரசன்னம், ஒரு மகிமையான ஒரு வல்லமை, ஆண்டவர் ஒரு பலத்த ஒரு வல்லமை ஆண்டவர் அந்த சீனாய் மலையில் அனுப்பினாரானால் இன்றைக்கு இந்த பகல் வேளையில நம்ம ஒரு சிலராய் இருக்கும் போது உண்மையாய் கர்த்தரை துதிக்கிற வேளையில நமக்காய் ஆண்டவர் எத்தனை வேகங்கள் அனுப்ப, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிரசன்னத்தை ஆண்டவர் நமக்காய் அனுப்ப, நம்முடைய தலைக்கு மேல ஆண்டவர் அனுப்ப, அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். துதிக்காரமிங்க பார்க்கலாம். உண்மையாய் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கூட ஆண்டவரே இந்த பகல் வேளையில உண்மையாய் நான் ஆராதிக்கிறேன், உண்மை நான் வரவேற்கிறேன் அப்பா. என் ஒருவனுக்காக, என் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிறவர்களுக்காக உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி. நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோன் தெரிந்து கொண்டப்பட்ட பட்டணமே, தெரிந்து கொண்ட சபையே, சீயோனில வாசமாயிருக்கிற உன் தேவனை நோக்கி பார்க்கும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே, என் தலைக்கு மேல ஒரு வல்லமை, என் தலைக்கு மேல ஒரு வல்லமை அப்பா. ஆண்டவரே கட்டளையிடுங்க, உம்மை தரிசிக்க, உம்மை பார்க்க. ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. சத்தத்தை உயர்த்தி ஆறுதலின் தேவனே, உம்முடைய ராபா காதனா பாதராபா ராந்தரகதன பாபா, எவ்வளவு இன்பமானது. எத்தனை பேர் வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை உம்மிடத்தில் வாசலில் காத்திருப்பே. ஆமென். வாசலில் காத்திருப்பே, வாசலில் காத்திருப்பே. ஆமென். வாசலில் காத்திருப்பே. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமா
வாசலில் நான் காத்திருப்பேன், உம்முடைய வாசலில் நான் காத்திருப்பேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கதவை நான் தட்டுவேன். எனக்காய் கதவை நீங்க திறங்கப்பா, எனக்காய் நீங்க கதவை திறங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்காக அநேக கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், இந்த உலகத்தில் திசை என்று சொல்லி பார்க்கும்போது எல்லா மனிதர்களுக்கும் 4 திசை, ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் 5வதாக ஒரு திசை. அது வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது கர்த்தர் நமக்காய் வானங்களை நமக்காய் திறந்து பல கனிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, ஹல்லேலூயா, வான மண்டலத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத சேனைகளுடைய எல்லா தந்திரங்களையும் அடைப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் ஆண்டவர் திறந்து, ஓ, நமக்காய் பதிலளிக்கிற, நமக்காய் உதவி செய்கிற அந்த நல்ல தேவன், அந்த நல்ல தேவன் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு வாழ்க்கை முடிந்தது என்று நினைப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு தான், இயேசுவை அறிந்தவர்களுக்கு தான் அவர் இன்னும் ஒரு வழி ஆண்டவர் எனக்காய் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு பாதை ஆண்டவர் எனக்காய் நியமித்து வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு கதவை ஆண்டவர் எனக்கென்று அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்க ஆரம்பித்து துதிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அநேக கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. அநேக ஆண்டவரே நன்மையை தேடி, அநேக ஆசீர்வாதங்களை தேடி கடந்த நாட்களில் நான் கடந்து போனேன். ஆனால் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது, எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கோ உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே காத்திருப்பதினால, உம்முடைய ஆலயத்தில் நான் வேண்டுதலினால, உம்முடைய ஆலயத்தில் உம்மை நான் விசுவாசித்தபடினால, உம்முடைய ஆலயத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை நான் நம்பினபடினாலே எனக்கென்று ஒரு கதவை ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். எனக்கென்று ஒரு வீட்டை ஆண்டவரே நீ பரலோகத்தில் நியமித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம், வாழ்க்கை முடிந்தது. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும்
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு. திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்க பார்க்கலாம். அடுத்த 2 நிமிஷம் நம்முடைய நாவல நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், உம்மை நம்புவேன் அப்பா. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே, எனக்கு எதிராக ஆண்டவரே பாபிலோனுடைய ராஜ்யம் வந்தாலும் நான் உம்மை நான் நம்புவேன். எனக்கு எதிராக பாகாலுடைய தேவங்கள் வந்தாலும் நான் உம்மை நான் நம்புவேன், நான் உம்மை நான் நம்புவேன். எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு எனக்கெல்லாம் நீரே. யெகோவா எனக்கெல்லாம், என் தேவை எல்லாம். அர்ப்பணிப்போமா ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் நீர் யெகோவாயீரே, நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிற தேவன், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்ட தேவன். ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே மலையில் ஆபிரகாமுடைய கண்ணை நீ திறந்து நீர் யெகோவாயீரே என்பதால் ஆபிரகாமுடைய கண்ணை திறந்து ஆண்டவரே ஒரு ஆடை காண்பித்த தேவன். ஆண்டவரே எங்கள் கண்களை காத்து நீ திறந்து எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை, எங்களுக்கு வேண்டிய ஒரு தேவையை ஆண்டவரே இந்த பகல் வேளையில, இந்த வாரத்தின் முதலாவது நாளில, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில எங்கள் கண்களை காத்த நீங்க திறங்க, என் கண்களை காத்த நீங்க திறங்க, என் கண்களை காத்த நீங்க திறங்க, என் செவிகளை காத்த நீங்க திறங்க, என் செவிகளை காத்த நீங்க திறங்க. ஆண்டவரே எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீ காண்பிக்கும்படிக்காகவும் நீ சொல்லும்படிக்காகவும் அது எந்த திசையில இருக்குது என்பதை ஆண்டவரே நீர் வனாந்திரத்தில் ஆண்டவரே அன்று மலையில நீர் ஆபிரகாமோடு கூட நீர் பேசினீர். ஆபிரகாமுடைய செவியை காத்து நீ திறந்து அவன் கண்ணை நீ திறந்தீர் அல்லவா. எங்கள் கண்களை இந்த பகல் வேளையிலே நீ திறந்து ஹல்லேலூயா கண்களை ஏறெடுப்பே இன்னாத்துமாவே நீ இந்நாளுமே துதிப்பா. இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே இன்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே இந்நாளும் மே துதிப்பா. இந்நாள்
நேற்று தினத்த செய்தியில் நம்மளுக்கு கேட்கும்போது ஒரு வசனத்தை பிரசங்கிக்கும் போது ஒரு வசனம் இப்படியாக சொன்னாங்க, ஆண்டவர் கோபப்படுறது நல்லது, அந்த கோபத்தினாலே நமக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆண்டவர் கோபத்தினாலே அவர் கோபம் கொள்ளுகிறார், ஆனாலும் அவர் திரும்பி நமக்காய் அவர் இரக்கம் செய்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்கு முன்பதாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனாலும் பிரசனத்தில் நிறைந்த மோசே அவருக்கு எதிராய் நிற்கிறான். ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களை நீங்க அழிக்க கூடாது, இந்த ஜனங்களை நீங்க அழிக்க கூடாது. அவர் கடும் கோபமாய் இருக்கும்போது ஆனாலும் கர்த்தர் நடுவில் இருந்த அந்த பிரசனத்தில் நிறைந்திருந்த மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தார்க்காய் ஆண்டவர் கிருபை செய்தார். பிதாவாகிய தேவன் அவர் கடும் கோபமாய் இருக்கிறார். நமக்காய் இயேசுவானவர் இன்னும் பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால அவர் இன்னும் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஆண்டவர் கிருபை கொடுப்பார், இன்னும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நல்லவர். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு மூலமாக ஏறெடுக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.